வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. பல ஆண்டுகளாக நாம் இந்த சமுதாய பணி இது கரெக்டாக ஆன்மீகம் சார்ந்த சமுதாய பணியில் நாம் இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. சில விஷயங்களில் எனக்குள்ளே அநேக மாற்றங்களை உருவாவதற்கு நீங்கள் காரணமாக இருந்திருக்கிறீங்க. பொதுவாக இந்த ஆங்கில பெயர் என்பதில் லாரன்ஸ் கிறிஸ்டி என்று பெற்றோர் வைத்த பெயர். என் ஊரை சார்ந்து வியாசர் லாரன்ஸ் என்று சொல்வார்கள். அப்போது உங்களோடு நடந்த சில உரையாடல் வழியாக அது புதியவன் அப்படிங்கிற மாற்றத்தில் அது இப்போ புதியவன்னா போகுது, அப்படியே போகுது. அது மிகுந்த மகிழ்ச்சி. ஆக உங்கள் மூலமாக ஏற்படுகிற மாற்றங்களுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களோடு கூட என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். சொல்லுங்கய்யா. மனிதநேயம் உடையவர்கள் சக மனிதரை சாதி அடிப்படையில் புறக்கணிக்க முடியாது. புறக்கணிக்கிறவர்கள் வேற, தாங்கள் புறக்கணிக்கப்பட்டு விட்டதாகவே நம்புகிற சிலர் இருக்கிறாங்க. அவங்களை எப்படி நீங்கள் திருத்துவீங்க? நாங்கள் இப்போ இந்த டிஷர்ட் இது இப்படி இருக்கு இல்லையா, இன்னொரு டிஷர்ட் என்ன அப்படின்னா, மேல் ஜாதி என்று கர்வம் கொள்வது மட்டுமல்ல, கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொள்வதும் பெருங்குற்றமாகும் அப்படின்னு ஒரு டிஷர்ட் என்னுடைய கொள்கை. ஆமாம். அடுத்தது இன்னொரு டிஷர்ட்டில் போட்டுருந்தோம், ஒருவன் தன்னை கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொள்வது சொந்த செலவில் சூனியம் வைத்துக் கொள்வது போன்றது அப்படின்னு டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்து ரொம்ப பேர் சிரிச்சாங்க. கரெக்ட் சார், கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவன் தன்னை கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொள்வது அவரை படைத்த கடவுளையே இழிவுபடுத்துவதற்கு சமம். ஏன்னா ஒருவனை கடவுள் படைக்கும் போது மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று பிரித்து படைத்தார் என்ற இந்துத்துவ கொள்கையை கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர் தன்னை கீழ் ஜாதின்னு சொல்றாரு, ஒத்துக்கிறாரு அப்படின்னா நான் இந்துத்துவ கொள்கையை நம்புறேன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சங்கராச்சாரியர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, கிறிஸ்தவரை நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், அவர்கள் நமது கொள்கையை பின்பற்றுகிறார்கள் சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கிறார். அதனால அது கடவுள் நம்மை படைத்த போது நாம் பரிசுத்த திருமறையை ஒழுங்காக படித்தவர்கள் நாம் எப்படி படைக்கப்பட்டோங்கிறத புரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சரியாக நம்ம பைபிள் யாரும் படிக்கிறது கிறிஸ்தவர்கள். அவங்களுக்கு ஏதோ பொழுதுபோக்காக போச்சு. வேத புத்தகம் என்பது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு புத்தகமாக ஆயிடுச்சு. அதில் எபிரேயர் திருச்சபைக்கு திருமுகம் எழுதும்போது பவுல் சொல்கிறார், மனிதனை தேவதூதரையும் கொஞ்சம் சிறுவராக வச்சாரு. அப்போது ஏஞ்சல் போது பெரியமோ ஆகும்பாங்க, தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசு. அது 9ஆம் வசனத்தில். அப்போது மனிதனை எப்படி தேவதூதரும் சிறியவராக்கப்படுத்தாரோ அதே போலவே இயேசுவும் சிறியவராக்கப்பட்டிருந்தார். அப்போ ஈக்குவல் டு ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ நீ இயேசுவை போல நீ அவருக்கு ஈக்குவலாக இருக்கிறன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு நான் தாழ்ந்தவன் சொல்லிக்கிறதோ இல்லை அந்த மனப்பான்மையை வளர்த்து கொள்வதோ அல்லது அந்த மனப்பான்மையை உருவாகும்படி சில நெருக்கடிகள் கொடுப்பதோ குற்றம் நாங்கள் நிச்சயமாக. இப்போ எங்களுடைய கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தின் மூலமாக நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஊழியம் இந்த தங்களை மேல் சாதியினர் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களிடம் பேசுவதல்ல. அவசரமாக நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஊழியம் என்ன, பணி என்ன அப்படின்னா, தங்களை தாங்களே கீழ் ஜாதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள், அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு அவங்க பண்ணுறது தப்பு, அவங்களுடைய நினைப்பே தப்பு, அந்த ஐடியாலஜியே தவறானது அப்படின்னு நாங்கள் புரிய வைக்கிறோம். அது மிக ரொம்ப அவசரமான ஒரு பணியாக இருக்க வேண்டும். என்னுடைய செய்திகளிலும் என்னுடைய பாடல்களிலும் அந்த கருத்துக்களை நான் இப்போ இல்லைங்க, 70ஸ்லேயே 70ஆம் ஆண்டுகளிலேயே இந்த சாதி மறுப்பு கொள்கை அல்ல, சாதியே இல்லை, சாதிகள் இல்லையடா என்றுதான் நான் பாடியிருக்கேன். ஆமாம் ஆமாம் ஐயா. இன்னொரு விஷயம், அந்த பாட்டு நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னை ஒரு சாதி மறுப்புக்குள்ளே இவ்வளவு தீவிரமான ஒரு ஆக்டிவிஸ்டாக மாற்றியது யாருன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதில் மிகப்பெரிய பங்கு ஐயா வியாசர் லாரன்ஸ் ஐயாவுக்கு உண்டு. ஏன்னா உங்களுடைய பாடல் என்னை ரொம்ப கவர்ந்தது. சாதிகள் இல்லையடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப யோசிக்க வச்சது, இப்படி ஒரு ஆள் பாடியிருக்கிறாரு. வியாசர் லாரன்ஸ் ஐயா கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அவர் ஒரு அணு அளவு கூட எந்த ஒரு சாதி உணர்வு, மேல் சாதி கீழ் சாதி என்ற எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் நீங்கள் முழுசாக சாதியை எதிர்க்கிறீங்க. இல்லைன்னா அப்படி ஒரு பாட்டை நீங்கள் பாடியிருக்க முடியாது இல்லையா? சந்தர்ப்பவாதமாக இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு அப்படி பேசியிருக்கலாம். நீங்கள் அப்படி சந்தர்ப்பவாதியும் கிடையாது. ஆக்சுவலாக தெளிவாக இருக்கிறீங்க உங்கள் கொள்கையில். அது எனக்கு ரொம்ப என்னை மாற்றியது. அதே மாதிரி ஜஸ்டின் பிரபாகர் ஐயாவுடைய பாடல், ஜாதி இல்லை ஜாதி
அப்படின்னு ஒரு பாட்டு அவர் பாடியிருக்கிறாரு. நாங்கள் காஸ்ட் இல்லை காஸ்ட்டு பென்டி காஸ்ட்டு அப்படிலாம் பாடியிருக்கிறாரு. அது அந்த நாட்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சாதி மறுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் அவர்கள் கேட்டறியும் திறனுக்கு ஏற்றார் போல பாடியிருக்கிறார். ஆமாம். ரெண்டாவது, இந்த சாதி பிரிவு வேறுபாடுகள் உண்டு என்பதை எங்கள் பெற்றோரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. பள்ளி நாட்களிலும் நாங்கள் அது எங்களுக்கு தெரியாது. ஸ்கூலில் கேட்கலீங்களா? யாரும் கேட்கல, எங்களுக்கு கேட்கல. எங்கள் பள்ளிக்கூடத்தில் டாக்டர் பையன், டீ கடைக்கார பையன், இன்ஜினியர் பையன், இப்படி தான் எங்களுக்கு தெரியுமே தவிர்த்து சாதி வேறுபாடு இருக்கிறது என்று பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு தெரியல. அப்போ உங்கள் சர்டிஃபிகேட்டில் வந்து சாதிங்கிற எனக்கு நான் பார்க்கல. என் சர்டிஃபிகேட் நான் அங்கே பார்த்தேன். நான் சர்டிஃபிகேட் எங்கே நான் பள்ளிக்கூடத்துக்கு புஸ்தகத்தை தூக்கிட்டு போவேனா சர்டிஃபிகேட் தூக்கிட்டு போவேனா? இந்த சாதி என்பது எனக்கு தெரியாது. எங்கள் பெற்றோர் எப்படி என்ன பேர் கொடுத்தாங்கன்னு தெரியாது எனக்கு. பிறகு ஸ்கூல் முடித்து போகும்போது அந்த சாதி சர்டிஃபிகேட் அது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், டிசி. அதில் என்ன இருக்குன்னு நான் படிக்கக்கூடிய அளவுக்கு, அதை ஆராயக்கூடிய அளவுக்கு எனக்கு மனநிலை இல்லை. அந்த மாதிரி எனக்கு வந்து படிப்பு பாஸ் பண்ணிட்டா வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா சந்தோஷமாக, அந்த எண்ணத்தில் தான் இருந்தேனே தவிர நான் யார், என் குடும்ப பின்னணி என்ன என்பதை நான் கற்றுக்கொள்ளவே இல்லை. பிறகு எனக்கு திருமணமாகும் போதும் எனக்கு சாதித்தேன். என் மனைவி என்ன சாதின்னு நான் கேட்கல. அவங்களும் நாங்கள் என்ன சாதின்னு கேட்கல. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனால் சென்னையில் வந்து இந்த தென் தமிழ்நாட்டிலிருந்து மக்கள் சென்னைக்கு ரொம்ப படையெடுத்து வர்றதுக்கு முன்னாடி சென்னையில் நான் இருந்த மக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஓரளவுக்கு சாதி மறுப்பாளர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் நான் ஊகிக்கிறேன். அப்படிதான், அதுதான் உண்மை. ஏன்னா பெரும்பான்மையாக நான் பார்க்குறேன், பெரும்பான்மையாக சென்னையில் இருக்கக்கூடிய உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிறிஸ்டியன் இருக்குது சாதிங்கிற இடத்துல. அது ரொம்ப என்ன யோசிக்க வைக்குது. அன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் வசன வெளிச்சம் இல்லாமல் இருந்தாலும், அவ்வளவு தூரத்துக்கு வசன ஆழமான அறிவுகள் இல்லாமல் இருக்கிற சமயத்தில், இவ்வளவு ஊடகங்கள் எல்லாம் வளராத சமயத்தில் கூட ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் இருந்திருக்குது. நான் சாதி பார்க்கக்கூடாது, எந்த சாதியையும் நான் சார்ந்தவன் அல்ல அப்படின்ற ஒரு உணர்வு அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த உணர்வே இல்லை. பிள்ளைகள் படிக்கணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், சமுதாயத்தில் மேலே வரணும், நல்ல இன்கம் வரணும், செழிப்பாக இருக்கணும், அப்படி தான் யோசித்தாங்களே தவிர இந்த சாதியில் பெண் எடுக்கணும், அந்த சாதியில் பெண் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை. தெற்கிலிருந்து ஒரு கூட்டம் வடக்கு நோக்கி வந்த பிறகு, அவர்கள் இங்கே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்த பிறகு தான் இப்படிப்பட்ட உணர்வுகள் உருவாச்சு. நான் பள்ளிக்கூடம் படிக்கிற, எனக்கு திருமணமான பிறகு சரி, எனக்கு மகன் பிறந்த பிறகு தான் அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது என்ன கேஸ்ட்னு கேட்டாங்க. என்ன கேஸ்டா? அப்போ தான் நான் என்ன கேஸ்ட், எங்கள் அம்மா ஒரு கேஸ்ட்டு, எங்கள் அம்மாவுடைய அம்மா ஒரு கேஸ்ட்டு, எங்கள் அம்மாவுடைய தாத்தா ஒரு கேஸ்ட்டு. சரி, அப்போலாம் பெண்டி கேஸ்டோட கிடையாது. அப்போ சரி, அது கிடையாது. சிஎஸ்ஐ தான். ஆமாம், சிஎஸ்ஐ, லுத்தரன் சர்ச்சு, பேப்டிஸ்ட், இந்த 3 சபைகள் தான். எங்கள் அப்பா பாப்டிஸ்ட் சபை, எங்கள் அம்மா லுத்தரன் சபை. அப்படி அது சபைகள் தான். இந்த சபையை சார்ந்தவன் அந்த சபையை சார்ந்தவன் தான் இருந்துச்சு தவிர இந்த சாதி அப்படி அப்படி ஒரு அம்சம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. என் மகனை ஸ்கூலில் சேர்க்கும் போது தான் அப்படி இருந்துச்சு. பிறகு அப்போ எனக்கு அந்த ரொம்ப அவ்வளோ எனக்கு சமுதாய உணர்வோ இல்லை அறிவோ இல்லை இறையலோ எனக்கு அவ்வளோ தெரியாத காலம். அப்போ எனக்கு பிறகு நான் அடிபட்ட பிறகு, ஊழியத்தில் வந்த பிறகு, நான் சில ஊர்களுக்கு போகும்போது என்னை ட்ரீட் பண்ணுற விதம், அதை வச்சு குறிப்பாக என்னுடைய முன்னோர்கள், அம்மாவுடைய முன்னோர்கள் எல்லாம் அவங்க கவிஞர்கள் தான் என்று எனக்கு தெரியுமே தவிர அவங்க இன்னும் சாதியை சேர்ந்தவர்கள் எனக்கு தெரியாது. அந்த பாடல்கள் அப்போ எங்கள் பெரியம்மா சொல்லுவாங்க, நீ பெரிய ஆளாவடா, உங்கள் பூட்டாவோட அந்த 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 வித்வத் அப்படி இருக்குடா அவனுக்கு. எங்கள் பூட்டா யார்? அதெல்லாம் வந்து பெரிய கதைகள். எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, சத்தானிஷ்கரமாய் பாடினது, ஏன்னா அம்மாவுடைய அந்த வழி வந்தவர்கள். அப்பொழுதே அவங்க சாதி பார்க்கல. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்கள் சாதியே பார்க்கல. அதனால் எங்களுக்கு அதை பற்றி தெரியல. பிறகு ஊழியத்தில் போகும்போது சொல்ல தப்பாக நினைக்காதீங்க, ஒரு ஊருக்கு போயிருக்கேன். கதாபிரசவம் பண்ணி முடித்த உடனே ஒரு நண்பர் வந்தார். அண்ணே, 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்கள் மாமாவுடைய கதாபிரசத்தை கேட்டது போல் அப்படியே இருக்கண்ணே. கேட்டாங்க, அண்ணே தூத்துக்குடி தானே அப்படின்னாங்க. எனக்கு
எனக்கு தம்பி இங்கே வாங்க, ஒரு பெருங்கூட்டம் கிறிஸ்டியன்ஸு அந்த மனநோய்க்கு அடிமைப்பட்டாங்க ஐயா. அப்போ இங்கே வாங்க, உங்களுக்கு என்ன வேணும், வாட் இன்ஃபர்மேஷன் யூ நீட். இல்லைண்ணே, நீங்கள் பேசுகிறது, நீங்கள் பாடுறது அதெல்லாம் அப்படியே எங்கள் மாமா போலவே இருக்குது தானே. அதாவது he wants to grab me. என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்க அதுக்காக தான். சரி, அதை விட்டாச்சு. பிறகு இன்னொரு ஆலயத்தில் என்னை அழைத்திருந்தார்கள். 3 நாள் கூட்டம். நான் இம்மானுவேல் கிறிஸ்துவோடு போயிருக்கேன். முதல் நாள் சரி நல்லா போச்சு. வெள்ளிக்கிழமைக்கு பிறகு அடுத்த சனிக்கிழமை நான் மீட்டிங் போகணும். அப்போ எனக்கு ஒரு தகவல் வந்தது, இந்த குறிப்பிட்ட ஆலயத்தில் குறிப்பிட்ட இனத்தவர் மாத்திரம்தான் அங்கத்தினராக இருக்க முடியும், குறிப்பிட்ட இனத்தவர் மாத்திரம்தான் பிசியாக இருக்க முடியும், குறிப்பிட்ட இனத்தவர் தான் செக்ரட்டரியாக இருக்க முடியும். அது எந்த ஊர்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்கிறேனே, அது மாம்பழம் கொடுக்குற மாதிரி ஆயிரும். சரியா? அப்போ குறிப்பிட்ட இனத்தவர் தான் ஆயராக வர முடியும். சரி. குறிப்பிட்ட இனத்தவர் பேராயராக இருந்தால்தான் புல்பிட்டிலே ஏற முடியும். குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவராக இருந்தால்தான் விசேஷித்த செய்தியாளராக அழைக்கப்பட முடியும். அப்போ இதில் அவங்க உங்களை கூப்பிட்டாங்க, என்னை கூப்பிட்டாங்க. சாதின்னா என்னன்னு தெரியாத ஒரு ஆளை கூப்பிட்டாங்க. அப்போ நான் தம்பியை கூப்பிட்டேன். தம்பி, என்ன இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இது எனக்கு புரியல தம்பி அப்படின்னு. அண்ணே, நீங்கள் யாரும் எங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டோம்ல, உங்கள் அம்மா மாத்தாண்டமில்ல, எனக்கு தெரியுமில்ல அப்படின்னு. ஓஹோ, நான் அழைக்கப்பட்டதுடைய காரணம், நான் இந்த ஊரை பின்னணியாக கொண்டவன் என்கிற காரணம் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. அப்போ என்னுடைய பாடல்கள், என் செய்தி உங்களை ஈர்க்கலை. நான் எந்த ஊரை சார்ந்தவன், அப்போ எந்த ஊரை சார்ந்தவனாக இருந்தால் எந்த இனத்தின் பின்னணியாய் இல்லை அங்கேருந்து வந்திருப்பேன்ற ஒரு கணிப்பு ஸ்பெக்குலேட் பண்ணிவிடுவாங்க. சனிக்கிழமை தூக்கிட்டாங்க சவுக்க. ஏய், இவர்கள் விரட்டப்பட்ட பிறகுதான் குருடர்களும் சப்பானிகளும் அவரோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தாங்கன்னு ஒரு வசனம் இருக்கு. ஒரு கூட்டத்தை விரட்டுறார் ஆண்டவர் சவுக்கால் அடிச்சு. அவர்கள் விரட்டப்பட்ட பிறகு குருடர்கள் சப்பானிகள் அவரோடு போகிறாங்க. அதாவது வாட் ஐ மீன், கருத்து குருடர்கள், ரெண்டாவது செயல்பட முடியாதவர்கள். என்ன தான் கொடுத்தாலும் அவன் நான் தாழ்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் தாழ்ந்தவன் தாழ்த்திக்கிட்டே இருப்பான். இல்லைப்பா, சப்பானி இயங்காதவர்கள். அடுத்தது கருத்து குருடர்கள். அது ஒரு விசாலமான பார்வையை அவனுக்கு கிடையாது. முகத்தை பார்க்கறது, அவன் உருவத்தை பார்க்கறது, அல்லது அவனுடைய குறைகளை பார்க்கறது, அது கடவுளுடைய பார்வை இல்லை. அது பிறகு என்ன ஆச்சுன்னா, சண்டே மீட்டிங் கேன்சல். சண்டே மீட்டிங் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தகவல் வந்த உடனே பெண்கள் ஐக்கியம்தான் இந்த கூட்டத்தை நடத்திச்சு போல இருக்கு. இப்போ அவங்ககிட்ட பரவி, நாங்கள் வியாசர் லாரன்ஸ் கூப்பிட்டுருக்குறோம், அவர் பாட்டு எங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் என்ன கேன்சல் பண்ணுறது, நீங்கள் மீட்டிங் கேன்சல் பண்ணிங்கன்னா தெருவில் வச்சு நாங்கள் வியாசரை வச்சு மீட்டிங் நடத்துவோம்னு சொன்ன உடனே இது ஒரு புரளி போல் பரவி, இதெல்லாம் அம்மா பிடிச்சி சர்ச்சுக்குள்ளே பிரிவினை வந்துட போகிறோம்னு சொல்லிட்டு சண்டே மீட்டிங் நடத்திட்டாங்க. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அவர்கள் என்னை அழைக்கவில்லை. அதற்கு பிறகு புதிதாக ஒரு ஆயர் வந்து அவர் என்னுடைய இறையல் புரிதலை புரிந்து கொண்டவராக அவர் என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஆக இப்படிப்பட்ட நிலைகள். நீங்கள் போராடுங்க, எப்படியாச்சும் எரண்டிகேஷன் நடக்கணும். எனக்கு எப்படி அடி மேலே அடிப்போம். எனக்கு ஆசை என்னங்கய்யா, இப்போ உங்களை வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தியிருக்காங்கல்ல, மன உளவியல் ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அப்போது அதுக்கு ஆவனா தெரியாத ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து, ஜாதின்னா என்னன்னே தெரியாத ஒரு பச்சை புள்ளையை கூட்டிகிட்டு வந்து நீ என்ன ஜாதின்னு கேட்கல, அர்த்தமே கிடையாது. அதாவது உதாரணத்துக்கு ஒரு சாட்சி சொல்கிறேன். நீங்கள் இந்த சாதிகள் இல்லையாடான ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த பாட்டு எழுதுறதுக்கு. ஒரு ஊருக்கு போயிருந்தேன். என்னுடைய முதல் ஒலி நாடாவிலே வேஷம் போடுறான் மனுஷன், வேஷம் போடுறான் பாட்டு, பரிசுத்தமான ஜாதி என்று பாட்டு பாடுறான், பையன் கல்யாணத்துக்கு சொந்த ஜாதி பொண்ணு தேடுறான்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை நான் பாடிட்டேன். மிக பிரபலமான ஒரு போதகர், இப்பொழுது அவர் உயிரோடு இல்லை. அப்போது பாடி முடிச்ச உடனே ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நேராக ரூமுக்கு வந்தாருங்க.
ஐயா அழகாக பாடுகிறீர்கள், ஆனால் நேற்று ஒரு பாடல் பாடினீர்கள், பரிசுத்தமான ஜாதி அது இது, அது இந்த ஊருக்கு செட் ஆகாது, நாளைக்கு அந்த பாடலை பாட வேண்டாம். அப்போ எனக்கு தபையில் வாசிக்கிற தம்பி, அண்ணே என்னண்ணே பாட்டை பாடும் தான் சொல்லுவாங்க, பாடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் செய்தியில் போட்டு அடிங்கண்ணே. செய்தியெல்லாம் வேண்டாம், நான் ஒரு பாட்டையே கொடுப்பாட்றா. அன்றைக்கி நைட்டு முழுசாக எனக்கு தூக்கமே வரலைங்க. கீபோர்டு வாசிக்கிற தம்பி கொடுத்துட்டே சி கொடு, டி கொடு, இ கொடு, என்னமோ நோட்டெலாம் போட்டு பார்த்துட்டு அப்புறம் சாதிகள் இல்லையடா, அதான் முதல் வரி. அப்போ முதல் வரி சாதிகள் இல்லையடா, இது பிடிச்சிக்கிட்டேன். அடுத்து தொடர்ந்து வரிகள் வரணும் இல்லையா? அப்போது சாதிகள் இல்லையடா, குலப்பேதங்கள் யாவும் பாதகர் புனைந்துரை மாயமடா, கொடும்பேயனின் வேலையடா, உன்னை தீநரகம் தள்ளும் தீமையடா. அது பல்லவி. தொடர்ந்து சரணங்கள் கிடுக்குன்னு அந்த 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 ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வம் இல்லை ஆவேசம் அல்லது ஒரு ஆத்திரம், அது எனக்குள்ளேருந்து பிரிட்டி வரிகளா எழுதிட்டேன். அண்ணே பாரதியாரின் புதிய வடிவம் அப்படி இல்லை, உணர்வுகள் வெளிப்படுது. அப்போ 6/8 போட்டு பார்க்கலாம், 4/4 தளம் போட்டு 3/4 1 2 3 1 2 3 அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பிறகு பாட்டு கம்ப்ளீட். அந்த பாட்டை கம்போஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வரல. முடிச்சுட்டு நான் அப்படியே மனசில் ஏற்றிக்கிட்டேன். அது மீட்டிங் துவங்கிடுச்சு. அப்போ அந்த பிஏ சிஸ்டம் இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட, தம்பி ஒரு குறிப்பிட்ட பாட்டு நான் பாடுவேண்டா, அந்த பாட்டோட கடைசி வார்த்தை வரும்போது எக்கோ கொடுக்கணும், நான் சிக்னல் கொடுப்பேன், அந்த 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 பாடல் வரி வரும்போது அப்படின்னு நீ எக்கோ கொடுக்கணும். எப்படின்னா சாதிகள் இல்லைய டா 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 டா, ஒவ்வொரு வரியும் டால முடியும். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் உலகினில் உண்டென்று உன்னதர் சொன்னதுண்டா டா டா, நீ நிறத்தினில் சிவந்தவன் கருத்தவன் என்று கர்த்தன் பிரித்ததுண்டா, நீ வருகையில் தடுத்ததுண்டா, உன்னை சேர்த்திட மறுத்ததுண்டா டா டா டா. அவனுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. டா டா டா, படித்தவன் பாமரன் நிலைத்தவன் கொழுத்தவன் என்றவன் நினைத்ததுண்டா, ஒரு எஜமான் அடிமை பிரிவினை உண்டென்று இறைவன் பிரித்ததுண்டா, பொருள் பெருத்தவர் முகத்தினை கண்டியம் அண்ணம் புன்னகை புரிந்து, அப்படி டாட் முடியும். முடிச்சிட்டோம், மெசேஜும் முடிஞ்சிருச்சு. நேராக வந்தார் ஃபாஸ்ட். நேற்றைய பாட்டில் அது கொஞ்சம் மரியாதை இருந்தது, இந்த பாட்டில் டா 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 என்று எங்களை கிழித்து விட்டீர்கள். நீங்கள் சொல்வது உண்மைதான், ஆனால் அதை நாம் லாவகமாக சொல்ல வேண்டும். உண்மைன்னு தெரியுது, ஆனால் சொல்கிறதுக்கு பயம். இப்போ இந்த சாதி பார்க்கறது தப்புன்னு தெரிஞ்சும் சாதியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும், சாதி அவங்கள ரொம்ப பாதிக்குது, சாதி பார்க்கறது தப்புன்னு தெரியுது, ஆனால் பாஸ்டர்ஸ் இப்போ ரொம்ப பாஸ்டர்ஸ் சாதியத்துக்கு அகென்ஸ்டாக எதுவும் பேச மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணங்கய்யா? இன்கம், அது எப்படி சொல்கிறீங்க? வருவாய். வருவாய்னா புரியல. அவங்க அதிகமாக கொடுக்குறாங்க ஐயா, இந்த சாதி பார்க்குறவங்க அதிகமாக செலவழிக்கிறார்கள் ஊழியத்துக்கு என்று கொடுக்குறத நம்ம பாதிக்கிறோம். அதாவது கொடுப்பதில் அவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு, கொடுப்பதில் இருக்க அவங்களுக்கு ஆர்வம், அதிகமாக கொடுக்குறாங்க. பணித்தளங்களுக்கு அவர்களைப் போல செலவழிக்கிறவர்கள் யாரும் இல்லை. ஆனால் சக மனிதனை சாதி அடிப்படையில் புறக்கணித்து விட்டு அவர்கள் கொடுக்கின்ற காணிக்கையில் என்ன பயன் இருக்கிறது? இந்த டிஷர்ட்டில் பின்னாடி நான் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னாக்கா, கண்ணுக்கு தெரிந்த சக மனிதனை சாதி அடிப்படையில் புறக்கணித்து விட்டு கண்ணுக்கு தெரியாத கடவுளிடம் காட்டும் பக்தியில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அர்த்தம் கிடையாது. அப்போ இதை புரிந்து கொண்டவர்கள், நாம ஏன் அதை தொடுவானேன், வருவாயை கெடுத்துக் கொள்வானேன் என்று இவங்க ஊழியம் தான் பண்ணுறாங்களா? இல்லை சும்மா யார் சொல்கிறது ஊழியம் செய்கிறாங்க? ஊழியம் என்னன்னா சேவைங்க. வேலை என்பது ஊதியம். வேலை செய்தால் ஊதியம் கிடைக்கும், சேவை செய்தால் ஊதியம் கிடைக்காது. சார், ஐ எம் a servant. என்ன அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, நல்ல அருமையாக ஐயா ஒரு வார்த்தையை பாயிண்ட் பண்ணி அப்படியே மண்டையில் நங்குன்னு கொட்ட மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். ஏன் சாதியம் தவறுன்னு தெரிஞ்சவங்க கூட சபையில் சக கிறிஸ்தவர்களை கீழ் ஜாதி புறஜாதி என்றெல்லாம் அடிமைப்படுத்துவது, ஒடுக்குவது, அசிங்கப்படுத்துறது, ஒதுக்குவது இதெல்லாம் தவறுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கூட அந்த சாதியால் பாஸ்டரே பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாஸ்டர் சாதியத்தை எதிர்த்து பேசாத காரணம் என்ன அப்படின்னா, வியாசர் லாரன்ஸ் ஐயா அழகாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. வருமானம்.
அந்த சாதி உணர்வாளர்கள், அந்த சாதி பார்க்கக்கூடிய அந்த ஆதிக்க சாதிக்காரங்க கொடுக்கக்கூடிய அந்த காசில் பாஸ்டர் அப்படியே மெல்ட் ஆகி போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப என்ன ரொம்ப ரொம்ப திரும்ப நானும் அப்படி தான் யோசித்து வச்சுருந்தேன். அது கரெக்டு தான் அப்படின்னு நீங்களும் ப்ரூவ் பண்ணுறீங்க. அது நமக்கு தனிப்பட்ட முறையில் நமக்கு தேவைகள் உண்டு. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன்னை மதிக்காதவர்களிடத்தில் நீ எதையும் வாங்காத. உன்னை என்ன எல்லாத்தையும் ஸ்டேட்டஸோ இல்லை எஜுகேஷனோ இல்லை இறையிலோ எதுவோ உன்னை மதிக்காதவர்கள் கையில் எதுவும் நீ வாங்காத. நான் அப்படி அது சின்ன வயசுல எனக்கு அப்படி ஊட்டப்பட்டது அந்த உணர்வு. எல்லாம் நம்ம எல்லாரும் ஆண்டுக்கு முன்னால் ஆண் பெண் மட்டும்தான், அவ்வளோதான். வேறு எதுவும் உயர்ந்த தந்து எதுவும் கிடையாது. அம்மா டீச்சர். அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் பிள்ளைகள் தான் எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு வருவாங்க எல்லாருக்கும். அதில் வந்து அப்போ எங்களுக்கு வந்து அந்த சேரி பிள்ளைகள், தெரு பிள்ளைகள், ஊர் பிள்ளைகள் இல்லை எங்களுக்கு தெரியாது. ஆம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, அதான் ஆம்பளை பிள்ளைங்க இந்த பக்கம் உட்கார், பொம்பளை இதுதான் நாங்கள் பார்த்தோமே தவிர்த்து படிக்கிற பிள்ளைகள், படிக்காத பிள்ளைகள், அவங்க படிக்காத பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க டியூஷன் கொடுக்கணும், இப்படி தான் வளர்க்கப்பட்டமே தவிர சின்ன அந்த உணர்வே இல்லைங்க. எப்பொழுது நான் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டேனோ அப்பொழுது தான் நான் எழுந்தேன். ஓஹோ, இப்படி ஒரு பின்னணியா. அப்போ எனக்கு பாருங்க, அம்மா ஒரு இனம், அப்போ நீங்க பாதிக்கப்பட்டது நல்லது தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாவே உங்களுக்கு. நான் உபத்திரப்பட்டது நல்லது, பிரபானங்களை கற்றுக்கொண்டேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், நல்லது. இப்போ அதை வந்து தெளிவாக வந்துட்டேன். என்ன வேணா செஞ்சுக்கோ, கூப்பிட்டாலும் கூப்பிடாம இருந்தாலும் அப்புறம் கவலை இல்லை. அப்போ பாதகமான கருத்துக்களே நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அப்போது ஒருத்தர் முகநூலில் கேட்டார், அப்படின்னா நீங்கள் எதிர்க்கிற சபைகளுக்கு ஏன் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். நான் சொன்னேன், நான் போகலையா, அவங்க கூப்பிட்றாங்க. நான் இது வரைக்கும் என்னை கூப்பிடுங்க அங்கே கூப்பிடுங்கன்னு நான் யார் சொன்னது கிடையாது. ஐ நெவர். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், நான் வரேன். ஒன்று செய், உங்கள் குரூப் கிட்ட போயிட்டு அப்புறம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லு. அது நல்லது. ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பா தெருக்களில், கிராம தெருக்களில், புழுதி படர்ந்த கிராம தெருக்களில் சுவிசேஷம் அறிவிக்க பயிற்றுவித்தவர். சின்ன சொன்னார், நான் எனக்கு மேடையெல்லாம் எனக்கு தேவையில்லை, மேடை தேவையில்லை, ரோட்டில் நின்றுட்டே பேசுவோம். நான் இன்றைக்கும் நான் தெரு பிரசவம் போயிட்டுருக்குறோம். இன்றைக்கும் தெருக்களிலே போயிட்டு அதான் ஒரு எவாஞ்சலிஸ்ட். எனக்கு மேடை தான். இப்போ நான் வளர்ந்துட்டேன். 53வது வருஷம் இது என்னுடைய கண்மையராக ஊழியத்தில். இந்த 53 ஆண்டுகளே நான் வாழ்ந்துட்டேன். உலக புகழ் வந்துருச்சு. இணையத்தில் ஒரு தட்டினா வியாசர் லாரிஸ்னா பாடல் வருது. நான் அது என்ன பெருமை இருக்குது அதில் எனக்கு. அதனால் நான் என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். நான் இன்றைக்கும் தெருவில் பிரசவம் பண்ணுறேன். தெருவில் பிரசவம் பண்ணுறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குதுங்க. நானாகவே இருக்கிறேன் தெருவில் பிரசவம் பண்ணும்போது. நான் மேடையில் ஏறிட்டா முன்னால் உட்காந்துருக்கோம், சிரிக்கிறானா, முறைக்கிறானா, ஏற்றுக்கொள்கிறானா ஒன்றும் தெரியாதுங்க. பொம்மை போல் அப்படி பேச வேண்டியதாக இருக்குது. ஆகினால் தான் மேக்சிமம் அதிகபட்சம் மேடைகளை நான் தவிர்க்கிறேன். தெருக்களில் போயிட்டு வந்து நம்ம கீழ்கடையில் போயிட்டு ஒரு கர்த்தர் நல்லவர்னு, நீ நல்லவனான்னு கேட்டான். கை கல்லாம் நடுங்கிடுச்சுங்க. இப்போ அவன் கவனிக்கிறாங்க, அவன் கரெக்ட், நீ நல்லவனா, நான் நல்லவன் எப்படிங்க அவ்வளோ சத்தமாக சொல்கிறாங்க. ஆமாம், அவர் வந்து அந்த தெருவில் தலைவராக அவர். ஐயா, அழகான கேள்வி கேட்டீங்க. சரி, நான் நல்லவங்கிறத எப்படி நீங்கள் நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன் சார் என்ன சொன்னார்? உன் கண்ணத்தில் அறிந்தால் மறுகணத்தை காட்ட சொன்னார் இல்லையா? ஆமாம் ஐயா, நீங்கள் அரைங்கன்னு அரைஞ்சான். சரி, இப்போ ஏசுனா மறுகடை காட்ட சொன்னார், மறுகணத்தை காட்டினேன், அரைஞ்சான். குட், நீ உண்மையிலே ஏசுனாது பிள்ளைதான். அப்புறம் இருங்க சார், இன்னும் டாபிக் இன்னும் முடியலைங்க. கன்னத்தில் அறிந்தால் மறுகடத்தை காட்ட சொன்னாரா? நான் காட்டினேனா? நீங்கள் அரைஞ்சிங்களா? ஆனால் அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. கிட்ட வாங்க சொல்லி ப்ரார் ஒரு அரைஞ்சேன். இனி எவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. எங்க மதியனுக்கு மதியனத்துப்படி உத்தரவு கொடு. அதுக்கடுத்த விஷயத்தில் அவனுக்கு உத்தரவு கொடாதே. என்ன கான்ட்ரஸ் எல்லாரு இதில் என்ன கோளாறு இருக்குன்னு தெரியல. அவனுக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடு, கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடு. ஆனால் தீமை செய்தவர்களுக்கு திருப்பி நன்மை செய்யுங்கள்னு. ஆனால் தீமைக்கு உடன்பட வேண்டாம்னு சொன்னார்.
தீமைக்கு தீமை செய்யாது, ஆனால் தீமைக்கு உடன்பட வேண்டாம். இங்கே உடன்படுகிறவர்கள் அதிகம், தீமைக்கு தீமை செய்கிறவர்கள் இல்லை. ஆனால் தீமைக்கு கண்ணும் காணாமல் அப்படியே நைஸாக விட்டுடலாம். அப்படி தொட்டா உண்மை இல்லைங்கய்யா. இப்போ நீங்கள் இந்த ஜாதி பார்க்குறது பாவம்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கூட அதை வந்து கண்டும் காணாமல் பட்டும் அது 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 அந்த டாப்பிக்கே அப்படி கிட்ட நெருங்கின உடனே பிரதர் அது நான் கிளம்புறேன் பிரதர், அப்புறம் பார்த்துக்கலாம் பிரதர் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. எப்படி ரொம்ப ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, விசுவாசிகள் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஊடகத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஆள் தப்பு பண்ணால் அது ஒரு பெரிய விஷயமா. இப்போ ஒரு ஊழியக்காரர் தப்பு பண்ணாருனாக்கா அது ஒரு சைடில் ஓரமாக உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அந்த அது அவர் தப்பு பண்ணுறாரு, இது இப்படி தப்பு பண்ணுறாருன்னு சொல்லக்கூடியவங்களுக்குள்ள கூட இந்த சாதி உணர்வு இருக்குது தான் செய்யும். சாதி உணர்வு, சாதி பற்று, அதுவே தப்புன்னு சொல்லுவேன். நான் இப்போ ஒரு டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், பின்னாடி அந்த ஒரு அது பின்பகுதியில் வரும். முன்பகுதியில் என்ன போட்டிருக்குனாக்கா, சாதிகள் இருக்குதடி பாப்பா, அவற்றை ஒழிக்க வேண்டுமடி பாப்பா அப்படின்னு முன்பகுதி. பின்பகுதியில் நாட்டுப்பற்று உடையவர்களுக்கு சாதி பற்று இருக்க முடியாது. இப்போ ஐயா, இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ சாதி அதுக்கு பாட்டுக்கு நீங்கள் விட்டுருங்க, அது ஆவியானவரே பேசுவார், அது நம்ம பிரசங்கியார்கள் பேச வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆலயத்துக்கு போகிறாங்க இவங்க. எப்படிங்க ஆலயத்துக்கு இது போகணும் இவங்க பிரசங்கத்தை கேட்குறதுக்கு? வீட்டிலே உட்காந்துருந்தா ஆண்டவர் நடத்திட்டு வரல, பேசிட்டு வரல, இதுக்கு ஆலயத்துக்கு போகிற நீ? ஒரு அதான் கேட்டார் ஒருத்தர், நீங்கள் ஏன் கேட்குறீங்க, அது ஆண்டவர் பார்த்துக்குவார், அப்போ நீ எதுக்கிட்ட ஆலயத்துக்கு போகிற? வீட்டிலே உட்காந்துங்க ஆண்டவர் பார்த்துக்குவார், தேவத்தோடு பேசுவாங்க, உட்காரு. ஏன்னா கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் வாசம் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டாரு, எதுக்கு நீ அந்த கட்டடத்துக்கெல்லாம் போகிற? ஆமாம், தேவதூதரே வந்து மரியாள்கிட்ட பேசுன மாதிரி, காபிரியல் தூதன் பேசுன மாதிரி என்கிட்ட வந்து பேசுவார் பேசட்டும் போ, யார் வேண்டாங்க. ஆனால் இந்த காலத்து இப்போ வந்து அதெல்லாம் இந்த சாக்கு வச்சுட்டு தான் ஆண்டவர் பேசுகிறாரு, தேவதூதன் வந்து பேசுகிறான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடந்த இரவு நான் இப்படியாக நான் பிதாவோடு கூட பேசி கொண்டிருந்தேன். அவர் என்னை அழைத்து தோல் மேல் கை போட்டுக்கொண்டு, என்ன சாப்பிட்ற, இட்லி சாப்பிட்றியா, இடியாப்பம் சாப்பிட்றியா, தேங்காய் பால் ஊற்றுட்டா, இல்லை சர்க்கரை போடவா, இல்லை சாம்பார் ஊற்றவா, இதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு இவங்களுக்கு. ஆக எப்படியாயிலும் தங்களுக்கு அதான் என்னென்னா, கடவுள் சித்தம் சுய சித்தங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இவர்களுக்கு பிடிச்சிருந்தா அது தேவ சித்தம், இவங்களுக்கு பிடிக்கலைன்னா, இவங்களுக்கு பொருத்தமாக இல்லைன்னா அது தேவ சித்தம் இல்லை. ஆமாம், பிசாசுக்குரியும் இவங்ககிட்ட மாட்டிட்டு மொழிக்கிறவங்க பிசாசு தான். எதை பார்த்தாலும் பிசாசு, பிசாசு. வேடிக்கை என்னன்னா, ஒரு முறை ஒரு போதகர் என்னை வந்து ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, வாங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டார். நான் சொன்னேன், யோ நான் பாட்டு பாடுறவன், பேய் ஓட்டலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். இப்போ இல்லை நீ பாட்டு பாடினா அந்த பிசாசு ஆடும், நான் ஈஸியாக ஓட்டிடுவேன் அப்படின்னாரு. சரின்னு போனேன். நான் பாட்டு பாடுறேன், அது ஆடுது. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் நான் பாட்டு பாடினா சர்ச்சிலையும் ஆடுறாங்க, இதுவும் ஆடுது. இப்போ நான் என் பாட்டுக்கு எது ஆடுது? பிசாசு ஆடுதா, பரிசுத்த தெரியல. அப்போது இது டோட்டலி தங்கள் சித்தத்தை இறை சித்தம் என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டார்கள். ஒரு ஒழுமையுமே இருக்குது. தங்களுக்கு பிரியமாக இருந்தால் ஆண்டவர் சித்தம், தங்களுக்கு பிடிக்கலன்னா ஆண்டவர் சித்தம் இல்லை. இப்படிப்பட்ட உணர்வில் இவர்கள் அடிமைப்பட்டு விட்டார்கள். யோபு கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், ஏன்னா அவர் உரிமை. நான் என்ன சொன்னேன்னா, முதலாவது நமது தேவைகள் என்ன, அந்த தேவைகளை சந்திப்பது யார்? பெற்றோர்களா, அல்லது சகோதர சகோதரிகளா, அல்லது சில நேரத்தில் போதகரா? சில பாருங்க, சில மீட்டிங் சபைகளில் ஆராதனை முடிஞ்சோடனே ஒரு வருஷம் வந்து க்யூவில் நிற்பாங்க. ஒரு முறை என்னுடைய ஒரு செய்தியாளராக போனபோது ஒருத்தர் என்ன பண்ணார், ஐயா நீங்கள் விசேஷ செய்தியாளர், கூட்டம் முடிஞ்சோடனே எல்லாம் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணணும். எதுக்குன்னு கேட்டேன். விசேஷ செய்தியாளர் விசேஷத்தை ஜெபம் பண்ணணும். இந்த பைபிளில் விசேஷ ஜெபம் ஆர்டர் ஜெபம்லாம் ஒன்றும் நான் படிக்கலையாங்க, இது நாங்கள் விசேஷ ஜெபம் இல்லை, அவங்கள விரும்புகிறாங்க, அவங்க விரும்புகிறாங்கய்யா, நீ அவங்களுக்கு சரியாக போதிக்கணும்ல. உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் எடுக்கிற உங்கள் சபையின் மூப்பருக்கு கீழ்ப்படிந்து அடங்கணும். உங்களிடம் வியாதிப்பட்டால் உங்கள் சபையின் மூப்பரை வரவழைக்கணும். நான் யார்? நான் ஒரு கூலிக்காரன். என்னுடைய தாளந்துகளை பயன்படுத்த நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் பாட்டு பாடுறேன், சில வசனங்களை அவங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன். அந்த வசனத்தை விளங்கி கொண்டவர்கள் எங்கே வரணும்? சபைக்கு வரணும், சபை போதர்கிட்ட வரணும்.
அப்போ அவர் உன்னிக்கிட்ட போதர்கிட்ட வராமல் என்கிட்ட வர்றாங்கடான்னா நாளைக்கு இதே குறைகள் வரும்போது அவங்க யார்கிட்ட வருவாங்க? எனக்கு தான். அப்போது திருச்சபைக்கு வர வேண்டிய விசுவாசிகளை நான் என் பக்கம் திருப்பினேன்னா நான் வந்து உண்மையான ஊழியக்காரன் கிடையாது. அதனால் நான் சொல்லிட்டேன். அப்போ எது ஆமாம் ஆமாம் இல்லை சாதி 4 மணி இல்லை இது கண்டினியூ பண்ணுங்க. இது மாதிரி நானும் ஒரு இடத்துக்கு சபைக்கு போனேன், என்னுடைய கருத்தை அப்படி ஆரம்பிச்சிடுங்க. இல்லை அவர்கிட்ட நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டோம், அப்படி நீங்கள் ஆரம்பிங்க, நீங்கள் அப்படி பண்ண அப்போ தான் நான் பேசுறது கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஆமாம். 4 3 2 டேக். ஒரு முறை நான் பல ஆலயங்களுக்கு என்னை செய்திக்காக அழைக்கிறார்கள். நிறைய சம்பவங்கள் நடைபெறும். எனக்கு சாதகமாக இருக்கும், பாதகமாக இருக்கும். சாதகமாக இருப்பதனால சந்தோஷப்படுவதும் இல்லை, பாதகம் நடப்பதனால் நான் வருத்தப்படுவதும் இல்லை. எல்லாம் நான் டேக் இட் ஈஸி, அது ஆண்டவர் அனுமதிக்கிறதே என்று நான் நினைத்துக்கிட்டேன். அப்படி ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப துக்கமாக அது இருந்தது. மாறுபாடுகள் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அதை வெளிப்படுத்தும் பொழுது நான் சரியாக வெளிப்படுத்த வேண்டும், அது எதிர்கொள்பவர்களும் சரியாக அதை டீல் பண்ணணும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் 4 மாவடி ஒரு அந்த ஆலயத்துக்கு போகிற பொழுது உங்கள் கருத்துக்களை நீங்கள் எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களில் ஒருவர் தாக்கப்பட்டதாக, இரத்த காயம் அடைந்ததாக எனக்கு செய்தி வந்து அடுத்த செகண்டு, அடுத்த வினாடியே என் கை மொபைல்கிட்ட தான் போகும். நான் உடனே இதை நான் பதிவு செய்தேன், இது தவறு. மாற்று கருத்துக்கள் வந்தால் அதை ஏற்று, இப்போ என்னை குறித்தும் மாற்று கருத்துக்கள் வரும். அப்போ நான் என்ன சொல்வேன்னா, நான் உடனடியாக அதை நிராகரிப்பதும் இல்லை, அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதும் இல்லை. நான் உட்காந்து பரிசீலனை பண்ணுறேன் நமக்குள் இதற்கான்னு சொல்லிட்டு. அப்படி தாக்கப்பட்ட சம்பவம் எனக்கு மனதை ரொம்ப உறுத்தினது. நீங்கள் அங்கே இருந்தீங்களா? ஆமாம், அதாவதுங்கய்யா, நாங்கள் வந்து கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்கிறோம். அதனுடைய நோக்கம் என்னென்னா, கிறிஸ்தவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சாதி பிரச்சனைக்கு விடுதலை கண்டுபிடிக்கணும், அதிலிருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை திருச்சபைக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது தான் இந்த இயக்கம். ஆக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இந்த சாதி மறுப்பு கொள்கையை நம்மை சந்திக்கிறவங்களுக்கு ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த மாதிரி டிஷர்ட்டு பிரிண்ட் பண்ணுறோம். யாராவது ஒரு ஆள் நம்மகிட்ட இப்போ சும்மா வீட்டு பக்கத்தில் சும்மா சுற்றிட்டு இருக்கிறத விடவும், சும்மா சர்ச்சுக்கு போகிறத விட, சாதாரண ட்ரெஸ்ஸு போட்டுட்டு சர்ச்சுக்கு போகிறத விட, சாதாரண ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ஒரு பெரிய கூட்டத்துக்கு போகிறத விட, அல்லது மார்க்கெட் பிளேஸுக்கு போகிறத விடவும் இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி டிஷர்ட்டை பிரிண்ட் பண்ணி எல்லோரும் கொடுத்தோம். அதில் ஒரு கூட்டமாக நாங்கள் 4 மாவடிக்கு போயிருந்தோம். அதாவது கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே மாற்றம் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் எங்களுடைய மெயின் நோக்கமானதுனால 4 மாவடிக்கு போயிருந்தோம். வெளியில் உள்ள மக்களும் மாறணும்னு விரும்புகிறோம், ஆனால் அவங்க இந்துத்துவத்தை பின்பற்றி கொண்டிருப்பது வரை அந்த இந்துத்துவத்தினுடைய அந்த கொள்கையை வந்து தவறு அப்படின்னு அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க பின்பற்றக்கூடிய பேசிக் தியாலஜியே தவறு, நான் அக்கார்டிங் டு பைபிள் அவங்க பண்ணக்கூடிய விக்கிரகாராதனையே தவறுன்னு சொல்லும்போது அதை தான் தவறுன்னு சொல்லணுமே தவிர, நீங்கள் பண்ணிட்டு ஜாதி பிரச்சனை தப்பு, அல்லது நீங்கள் அந்த தீ மிதிக்கிறது தப்பு, பொட்டு வைக்கிறது தப்பு, பூ வைக்கிறது தப்பு, அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க முடியாது. அந்த பேசிக் அந்த நற்செய்தியை தான் நம்ம பரப்பலாம் அவங்கக்கிட்ட. அதனால் வெளியில் உள்ள மக்கள்கிட்ட பேசாமல் நாங்கள் உள்ளுக்குள்ள மக்கள்கிட்ட பேசுகிறதுக்காக நாங்கள் வந்து 4 மாவடிக்கு போயிருந்தோம். ஒரு 10-26 பேர், நம்ம மொத்தமாக 26 பேர் நாங்கள் போயிருந்தோம். அந்த 26 பேருமே இந்த டிஷர்ட்டு போட்டிருந்தோம். அப்போ நாங்கள் எல்லாம் வரிசையாக அங்கே போய் நின்னோம். அந்த ஹாலுக்கு உள்ளே போகலை, அந்த பெரிய ஹால் இருக்கு இல்லையா, அந்த கட்டடத்துக்கு உள்ளே போகலை, வெளியில் நாங்கள் வரிசையாக அப்படியே டிஷர்ட் போட்டு நின்றுட்டு இருந்தோம். அதில் இந்த மாதிரிப்பட்ட வேர்டிங் எல்லாத்தையும் 4 மாவடிக்காரங்க பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் கண் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்களுக்கு அதை பார்த்த உடனே மனசு ஒரு மாதிரி அவங்களுக்கு கஷ்டப்பட்டுருக்குது. எப்படின்னா, கண்ணுக்கு தெரிந்த சக மனிதனை சாதி அடிப்படையில் புறக்கணித்து விட்டு கண்ணுக்கு தெரியாத கடவுளிடம் காட்டும் பக்தியில் என்ன அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு 4 மாவடிக்காரங்கள்ட்ட போய் சொல்லும்போது, அவங்க ஏற்கனவே அந்த தென் தமிழகம்னு சொல்லும்போது 90% மக்களுக்குள்ளேயும் சாதி இருக்கும், சாதி உணர்வு கண்டிப்பாக இருக்கும். அது அவங்க என்ன படிப்பாளிகளாக இருந்தாலும் சரி, என்ன தியாலஜி முடித்தவங்களாக இருந்தாலும் சரிதான், தலித் தியாலஜி அதாவது விடுதலை இறையியலை ரொம்ப அக்குவேறு ஆணிவேராக படித்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது அந்த ஒரு விழிப்புணர்வை மக்களுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி அங்கே உள்ளே போயிருந்தோம். ஏன்னா அடிக்கடி இந்த சாதி மறுப்பு போதனை அங்கே யாரும் போதிக்கிறதில்ல. அண்ணன் மோகன்சி அண்ணன் கூட என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் சாதி பார்ப்பீர்களானால் சாபம் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு விட்டுருவார். 2 நிமிஷம் கூட இல்லை,
1.5 நிமிஷம். அப்போ அண்ணன் அப்படி பேசிட்டு விட்டுருவார். அப்போ நான் என்ன சொல்லேன்னா, அண்ணன் சாதி மறுப்பாளராகவே இருக்கிறாருன்னே வச்சுக்கிடுவோமே. அண்ணன் ஏன் இதை சத்தமாக சொல்ல மாட்டேன்றாரு? கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் சாதி பார்க்குறதுக்கு என்ன காரணம்? குறிப்பாக சந்து பொந்தெல்லாம் நுழைஞ்சு மக்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் உள்ள பச்சையாக சொல்லப்போனால் நாடார்கள். அவங்க தான் எல்லா சபைகளுக்கும் போயிட்டு எல்லாம் சந்து பொந்தெல்லாம் நுழைஞ்சு போயிட்டு மக்களை மதமாற்றம் பண்ணுறதும், ஊசி கோபுரத்தை கட்டுறதும், அங்கே வந்து சர்ச்சு கட்டுறது, பெரிய காரியங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் அவங்க தான். வட இந்திய படித்தவர்களுக்கு அதிகமாக நன்கொடை கொடுப்பவர்கள் நாடார்கள் தான். அப்போ இது என்ன அப்படின்னாக்கா, அப்போ இந்த மக்கள் வந்து இன்னும் சாதியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே. அப்போ அந்த ஒரு விழிப்புணர்வு, இது பண்ணக்கூடாது அப்படின்ற விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக அங்கே போய் டிஷர்ட்லாம் போட்டு போய் நின்றுட்டு இருந்தோம். அது பிடிக்காம எங்களை துரத்துனாங்க. நீங்கள் முதல்ல உள்ளே போங்க, உள்ளே போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உள்ளே போய் உட்கார்ந்து விட்டால் அந்த 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 ஹாலில் உள்ள எல்லாரும் எங்களை பார்ப்பாங்க. அது ஒரு இட்டில் டிஸ்ட்ராக்ஷனை உருவாகும். நாங்கள் உள்ளே போய் ஆமாம், அது ஒரு கவன சிதறலை உருவாக்கும். ஆனதுனால நாங்கள் வெளியே அது ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தோங்க. வரிசையாக நின்றுட்டு இருந்தோம். யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ உடனே நாங்கள் உள்ளே போக முடியாதுங்கம்மா, நான் உள்ளே போனால் அது டிஸ்ட்ராக்ஷனை உருவாகும், நாங்கள் வெளியவே நின்றுட்டுருக்குறோம், நாங்கள் ஒரு ஓரமாக தான் நிற்கிறோம், எங்ககிட்ட யாராவது இதில் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்டால் பதில் சொல்லுவோம். குறிப்பாக என்கிட்ட ரொம்ப பேர் வந்து என்கிட்ட சில கேள்விகள் கேட்டாங்க. ஐயா, என்ன இங்கே எப்படி வந்து இந்த பக்கம் வந்திருக்கிய, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன டிஷர்ட்லாம் போட்டிருக்கியன்னு சொல்லி என்கிட்ட தான். ஏன்னா நான் மினிஸ்டர் ஆஃப் காட் இல்லையா, நான் ஊழியக்காரனால என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வதற்காக வேண்டி நான் முயற்சி பண்ணேன். அப்போ இதை அங்கே இருந்த தம்பிமாரெலாம் பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பல் கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள கோவம் வந்தது, நான் மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது அப்படின்னு. அப்போ தான் நான் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறேன், அது ஒரு வியாபார ஸ்தலம் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அவர் பணம் போட்டு டெவலப் பண்ண ஒரு வியாபார ஸ்தலம் மாதிரி, அதில் வேற ஒரு ஆள் வியாபாரம் பண்ண வந்த மாதிரியும் அவங்க நினைக்கிறாங்களோ அப்படின்னு என்ன நினைக்க வச்சது. அதுதான் உண்மை. ஆமாம். அப்புறம் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது எங்களுடைய டீமில் உள்ள 1-2 பேர் வீடியோ பிடிச்சாங்க. இன்கேஸ் யாராவது, நாங்கள் யாரையும் அடிக்க மாட்டோம், எங்களை யாராவது அடித்தா அத்தாட்சிக்காக வீடியோ பிடிச்சிட்டு இருந்தாங்க. உடனே அவங்க மொபைலை பிடுங்கி, ஏன் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து தெய்வாதீனமாக ஒரு சில வீடியோக்கள் நமக்கு கிடச்சிச்சு. அவங்க பண்ணினதை அப்படியே மறைச்சி வச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ஊழியக்காரர், இன்பராஜ் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர், செஞ்சி அப்படிங்கிற ஊரில் உள்ள ஒரு ஊழியக்காரர், விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி. அந்த ஊழியக்காரர் இன்பராஜ் என்றவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான தேவ மனிதர். அவர் சாதி மறுப்பு கொள்கையோட, சாதி மறுப்பு எல்லா இடமும் போய் சேரணுன்ற ஒரு ஆவேசமுடையவர். அந்த மனுஷனுடைய முகத்தில் இந்த பாட்டில், ஃபுல் பாட்டில் தண்ணி வச்சிருந்த பாட்டில் அடித்து அவருடைய உதடு கிழிஞ்சு ரத்தம் வந்துச்சு. அந்த சமாதான தூதுவர்கள். அது மோகன்சி அண்ணன் பேசும்போதெல்லாம் பார்த்தா, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அல்லேலூயா அப்படின்னு குழந்தை மாதிரி பேசுவார். இந்த குழந்தை மாதிரி பேசுகிறவங்க எல்லாம் பார்த்தா, நீங்கள் உள்ளுக்கு ஆழமாக போய் பார்க்கும்போது அவங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறாங்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது பாருங்கள், அவங்க பேச்செல்லாம் கேட்கும்போது ஐயோ எவ்வளவு திவ்யமாக பேசுகிறாங்க அப்படின்னு தோணுது. ஆனால் நீங்கள் ஆழமாக போக போக பார்த்தா அவங்க எல்லாம் பயங்கரமான ஒரு ஆன்டி சோஷியல்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க ஆக்சுவலாக. அது உண்மைதான். அப்புறம் அங்கே நாங்கள் வெளியே போக முடியாதுங்க, எங்களை வெளியே துரத்துறாங்க, நீ வெளியே போயிடுங்க, நீங்கள் வெளியே உங்களை நிற்க விடுங்க. நாங்கள் வெளியே போக மாட்டோங்க, இது எங்கள் இடங்க, இது நாங்கள் காசு கொடுத்து கட்டின இடம், இது இந்த பில்டிங் எல்லாம் நாங்கள் காசு கொடுத்தது, இந்த இடம் வாங்குறதுக்கு நாங்கள் காசு கொடுத்தோம், இதெல்லாம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இது வந்து மோகன் சேனனுடைய வீடோ உங்கள் வீடோ கிடையாது, இது நாங்கள் காசு கொடுத்து பப்ளிக்கில் ஃபண்ட் ரைஸ் பண்ணி வாங்கின இடம். அதனால் நாங்கள் கண்டிப்பாக நிற்போம். இது நிற்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன பாருங்க. டக்குன்னு அதான் வாய்ப்புன்னு போலீஸ்காரங்க கூட்டம் அங்கே துப்பு 26 பேரை துரத்துறதுக்கு 20 போலீஸ் வந்து நிற்குது. அப்புறம் போலீஸ்காரங்க வந்து பயங்கரமாக கெட்ட வார்த்தையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களே ஏற்கனவே கடுப்பான வார்த்தைகள்லாம் பேசி தான் இருந்தாங்க, கடுகடாக பேசினாங்க, திட்டினாங்க எங்களை. அதில் இடையில் வந்து செல்வகுமார் அப்படின்னு ஒரு அந்த கேம்பஸ் மேனேஜர், அந்த ஊழியத்தினுடைய மேனேஜர், அவர் வந்து கூப்பிட்டு, அண்ணா என்னென்ன நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, எங்கள் அண்ணனுடைய வீட்டுக்கு எங்கள் அண்ணனுடைய ஊழியத்துக்கு போகிறதுக்கு நான் எதுக்கு பர்மிஷன் வாங்கணும் இல்லையா? ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட வீட்டுக்கு போகணும்னா கூட இன்ஃபார்ம் பண்ணணும். கல்யாண வீட்டுக்கு போகணும்னா இன்விடேஷன் வேணும்.
ஆனால் ஒரு ஊழியத்துக்கு ஒரு பெரிய யார் வேணாலும் வரலாம் என்று ஓப்பன் பண்ணி வைக்கப்பட்டிருக்கூடிய ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் எதுக்கு நான் பர்மிஷன் வாங்கணும்? அதுவும் நான் பிரசங்கம் பண்ண வரல, நான் இங்கே ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக இங்கே வந்து மைக்கு வச்சு பேசுறதுக்காக வரல, சும்மா டிஷர்ட் போட்டு நிற்க வந்தோம், அவ்வளவுதான். அப்படியே நாங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசினா கூட அந்த சத்தம் யாரும் கேட்க போகிறது கிடையாது. அதனால் அங்கே ஹாலில் நிற்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. அப்புறம் இல்லை நீங்கள் பர்மிஷன் வாங்கணும்ல அப்படி நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு வந்து பர்மிஷன் தேவையில்லை அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். மோகன் சி அண்ணனை வந்து எங்கள் அண்ணனை மாதிரி நான் நினைக்கிறேன். ஹீ இஸ் மை பிளட் ஆஃப் மை பிளட். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் அவருக்குள்ளேயும் ஓடுது, எனக்குள்ளேயும் ஓடுது. நான் அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ரிலேட்டிவ் மாதிரி இருக்கிறேன் அவருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவருடைய ஊழியத்தில் உள்ளே வரும்போது நான் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு நான் மறுத்துட்டேன் ஆக்சுவலாக. பிறகு இந்த டிஷர்ட் ஏன் போட்டிங்க? ஐயா, இந்த டிஷர்ட்டில் இந்த மனிதநேயமுடையவர்கள் சக மனிதரை சாதி அடிப்படையில் புறக்கணிக்க முடியாது என்ற வேர்டுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுவிக்கிறார்னு போட்டிருந்தா அந்த டிஷர்ட்டை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருப்பீங்க. இயேசுவே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கான்னு போட்டால் ஏற்றுக்கிட்டு இருப்பீங்க. அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கான்னு ஏற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இதை போட்டால் ஏற்றுக்க முடியலன்னா உங்களுக்குள்ள ஜாதி உணர்வு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? நாங்கள் வந்தால் உங்களால் சரி பனியன் போட்டிங்களே அதில் காலர் இருக்கா? ஏங்க சிபிஎம் பாஸ்டர் காலர் வச்சு போடலை, அவர் காலர் இல்லாமல் தான் அவர் ஜிப்பா போட்டிருக்காரு. ஏன் அது போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சிபிஎம்ல இல்லையா என்ன? அதை ஒரு தப்புன்னு எப்படி சொல்கிறீங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த பனியன் போட்டுட்டு சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு பைபிள்லையோ அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயோ எங்கேயாவது குறிப்புகள் இருக்குதான்னு கேட்டால் ஒரு சட்டமும் இல்லை. அதில் நீங்கள் காலர் வச்ச டிஷர்ட் போடணும் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கா பார்க்கலாம். இன்னொன்று அந்த டிஷர்ட்டில் வந்து நீங்கள் ஏன் இந்த வேர்டிங் எல்லாம் போட்டீங்க? ஐயா, இது ஒரு சமூக விரோத கொள்கை இல்லையே. கிறிஸ்தவர்கள் சாதி பார்க்க கூடாது என்ற ஒரு 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 தார்மீக ஒரு அந்த 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 ஒரு சட்டத்தை, அந்த மாதிரிப்பட்ட ஒரு மாரல் எத்திக்ஸை நாங்கள் பரப்புகிறோம். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டோம். கடைசியில் அவர் எங்களுடைய வெளியிலெல்லாம் கூப்பிட்டு வந்து போலீஸ்காரங்க எங்களுடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் எங்களை விட்டுட்டாங்க. ½ அன் அவர் கூட உள்ளே நிற்க விடலை. ஆமாம், அப்படி ஒரு சம்பவம். ஆனால் ½ அன் அவர் தான், அதுக்கும் குறைவான நேரம் தான் உள்ளே இருந்தீங்க. ஆமாம், ஆனால் இது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிட்டு அகில உலக அளவில் மக்கள் திரும்பி பார்க்க வச்சிருக்குது. நீங்கள் 4 மாவடி என்னத்தை தான் இயேசு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுவித்தாலும் சாதி உணர்விலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு விடுதலை வீரராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக 4 மாவடியிலிருந்து கேட்கப்படுகிறது. 4 மாவடியிலிருந்தே நான் எல்லாரும் கேட்குறாங்க, 4 மாவடியில் இயேசு விடுவிக்கிறான்னு சொல்கிறீங்க. நான் சாதி வரி உடையவனாக இருந்தேன், இயேசுவை என் ரட்சகராக ஏற்றுக்கொண்டதோடு சாதி வரியிலிருந்து விடுதலை அடைந்தேன்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டால் அப்படி யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. ஐயா வந்து சின்ன வயசுலேயே உங்களுக்கு சாதின்னா என்னென்னு தெரியாது, ஆனதுனால நீங்கள் சாதிக்கு அகென்ஸ்டாக பேசுகிறீங்க. ஆனால் நான் சாதி வரி உடையவனாக இருந்தேன், நான் நாடார் என்ற சாதி வரி உடையவனாக இருந்தேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகுதான் நான் நாடார் என்ற சாதி வரியிலிருந்து விடுதலை அடைந்து சாதி பார்க்காமல் கல்யாணம் பண்ண முதிர்ச்சிக்கு நான் நகர்ந்திருக்கிறேன், உயர்ந்திருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க யாரையும் நான் பார்த்தது கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய தீங்கு. எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, சாதி வெறுப்பு அல்லது சாதி வேறுபாடு பார்ப்பவர்கள் அல்லது தங்களை சாதி தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற நம்பிக்கையோடு இருப்பவர்களை காட்டிலும் இருந்தால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்களாக இருக்காங்க. சாதி இருந்து போடுமே என்ன, அந்த மனப்பான்மை இப்போது நிறைய வளர்ந்துடுச்சு. காரணம் அதுக்கு அவருடைய சுய ஆதாயம். ஒரு ஆள் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, கிறிஸ்டியானிட்டிக்கு உள்ளே போனால் சாதி விட்டு சாதி மாற்றி கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும், நாம் நம்முடைய சாதியில் கல்யாணம் பண்ண முடியாது. அவங்க வந்து எதையாவது தாழ்த்தப்பட்டவங்களுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க பாஸ்டரு. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அல்லது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அப்போ வந்து நம்ம ஜாதி சுத்தி நம்மளை விட்டு போயிடும். அதனால் நாங்கள் அங்கே கிறிஸ்டியானிட்டிக்கு போக முடியாது. அவன் போனாலும் பரவாயில்ல, சாதி போகக்கூடாது. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ சில பாஸ்டர்ஸ்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்கவுங்க ஜாதியில் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ சாமுவேல் சர்ச்சில் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்கவுங்க ஜாதிக்கு அவங்கவுங்க ஒரு சர்ச்சு கட்டிக்கட்டுமே. இப்போ நாடாருக்குன்னு ஒரு சர்ச் தனியாக கட்டிக்கட்டும், பள்ளருக்குன்னு தனி சர்ச்சு, பறையருக்கு தனி சர்ச்சு, முதலியாருக்கு தனி சர்ச்சு, செட்டியாருக்கு தனி சர்ச்சு, பிராமின்ஸ்க்கு தனி சர்ச்சு, எல்லாம் தனித்தனியாக கட்டிக்கட்டும். இது யூத கொள்கை. நம்ம சுவிசேஷம் யூதருக்கென்று ஒரு ஜெபாலயம் இருந்தது. அப்போ இது வந்து கிறிஸ்தவ கொள்கை அல்ல.
அவங்க சர்ச்சை வச்சுக்கிட்டுமேங்கிறது கிறிஸ்தவ கொள்கை அல்ல, அது யூத கொள்கை. யூதர்கள் இன்னும் தங்களுக்கென்று எந்த யூதனும் மற்ற சர்ச்சைக்கு வரமாட்டான். ஏன்னா அவன் யூதன். பேதுரு யாக்கோபு காலத்திலேயே இந்த பிரச்சனை இருந்துச்சு. இதில் என்னென்ன பாருங்கய்யா, இப்போ ஒரு காலத்தில் பார்த்தாலே தீட்டு, தொட்டாலே தீட்டு, இப்படி என்று ஒடுக்கப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு கிடந்தவர்கள் தான் எங்களுக்கு தனி சர்ச்சை வேணும்னு இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. தான் கஷ்டமாக இருக்குது. ஆமாம். அதனால் இது நல்ல பணி. ஆனால் ஒரு பணியை செய்ய போனால் எடுத்த உடனே சாதகமான நிலை நமக்கு வராது. இல்லை, ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்திருக்குதுங்க ஐயா. ஒவ்வொரு நாளும் அந்த எதிர்ப்பு குரல் ஒலித்து கொண்டு தான் இருக்கிறது. எதிர்ப்பில் பயணம் செய்வது தான், அப்படி வெற்றி பெற்றால் தான் அந்த வெற்றியில் சுவையும் இருக்கும். ஆமாம். சும்மா சாதகமான நிலையிலே போய் ஜெயிச்சிட்டோம்னா அதில் வெற்றியே கிடையாது. ஆக இது செய்வோம் நமது பணி. எனக்கு உங்களைப் போல 100 விழுக்காடு இந்த சாதி மறுப்பு இயக்கத்தில் என்னால் ஈடுபடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நம்ம அது நீங்கள் அன்னைக்கே சொன்னீங்க. ஆமாம், ஏனென்றால் எனக்கு பல பணிகள் இருக்குது, சமுதாய பணிகள் இருக்குது, அரசியல். எனக்கு அரசியலும் என்ன அரசியல் இருந்து முன்னாள் அரசியல்வாதி நான். ஆமாம், கலைஞருக்கு முன்னாலேயே நான் அண்ணாவோடு கூட சிறு வயதிலே மாணவனாக இருந்த பள்ளிக்கூட மாணவனாக இருந்தபோதே அண்ணாவோடு கூட பரிச்சயம், அண்ணாவோடு கூட தொடர்பு, அவருடைய ஆலோசனைகள். நீ அரசியல் வரக்கூடாது, நீ பள்ளிக்கூடம் தான் படிக்கணும், நீ வரக்கூடாதுன்னு அவர் சொல்லி அண்ணா. ஆமாம், அதையும் மீறி சின்ன சின்ன தெருக்கெல்லாம் கூப்பிட்டு வருவான் அண்ணாவை. சின்ன சின்ன தெருக்கள்லாம் வந்துடுவார் அண்ணா. அண்ணே இந்த மாதிரி வரணும், வந்துடுறேன் தம்பி. இப்போ அந்த தெருக்கள் கூட அப்போ சொல்லுவார், இவன் ரொம்ப தீவிரவாதியாக இருக்கான், இவன் நீ படிக்கணும், முதல்ல படிப்பு முடி, பிறகு நீ அரசியலுக்கு வரலாம் அப்படிம்பார். அப்படி நான் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது, 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது போட்டிருக்கும் போதே அண்ணாவை கூடுவீங்க. எங்கள் அப்பா காங்கிரஸ் தியாகி. எங்கள் வீட்டில் காங்கிரஸ் கடை தான் நட்டுருப்பாங்க. நான் பக்கத்தில் டிஎம்கே ஏற்றி வச்சு எங்கள் அப்பா என்ன அடித்து ரத்த காயம் பண்ணி, இதுக்காகவே நான் அண்ணாவை கொண்டு வந்து நிற்க வைக்க போகிறேங்க அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு. அப்படி அரசியல், கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் வேண்டாம்னு சொல்கிறாங்க. நான் முழு நேர அரசியல்வாதி அல்ல. எனக்கு ஒரு அரசியல் அபிமானம் உண்டு. நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல. நல்ல ஆட்சி மக்களுக்கு இருக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் இருக்கிறவன். அதுபோல் சோஷியல் ஒர்க், நிறைய சோஷியல் ஒர்க்லாம் பண்ண, ஏழைகளுக்கு பசிப்பினி, நீங்கள் தெரியும் உங்களுக்கு, பசிப்பினி ஒழிக என்ற பேரில் என்னால் முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது இப்படிலாம் செஞ்சுருக்கிறேன். அதுவும் எல்லாம் சேர்ந்து செய்கிறதுனால அது இசைப்பணி வேறு. இளைஞர்களுக்கு பேசிக் இறையியல் என்றால் என்ன என்ற பேசிக் அடிப்படை, அது கிறிஸ்தவம் தாண்டி நான் ஒரு கிறிஸ்தவனாக என்னை அடையாளப்படுத்துவதை விட கிறிஸ்து என்கிற ஒருவரை பின்பற்றுகிறவனாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக நான் நற்செய்தி அறிவிக்க முடியுங்கிற எண்ணம் இருக்குது. அதற்கு என்னுடைய கர்த்தர் கடவுள் கொடுத்த அந்த இசை தாளந்து, இசையோடு கூட பாடல்களை வழங்குது, அது எனக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது. இப்போது நான் புதுசாக ஒரு பாட்டு எழுதினேன், என்னை எனக்கு இன்னும் புரியவில்லை, என்னை எனக்கு உணர்த்த தன்னை தந்த எங்கள் இயேசுவை போல் இங்கு எவரும் இல்லை. அந்த ஒரு நபர் என்று நான் சொன்னது சிலர் புரிஞ்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நபர் ஏன் சொல்கிறீங்க, இயேசுன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இல்லைப்பா, அவரை ஒரு மனிதனாக தான் பார்க்குறேன், சக மனிதனாக, என்னை சக மனிதனாக ஏற்றுக்கொண்ட ஒருவராக நான் அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அது கொஞ்சம் நெருடலுங்க. சக மனிதனை சக மனிதனாக பார்க்க முடியாதபடிக்கு இருப்பது அது வேறு கொள்கை, வேறு கொள்கை. அவங்களுக்குள்ளே வேற்றுமை இருக்குது, ஏற்றத்தாழ்வு. நாங்கள் உயர்ந்த சாதின்னு சொல்லிக்கொள்கிறவங்கக்கிட்டேயே அங்கேயே ஏற்றத்தாழ்வு இருக்குது. நாங்கள் திருநெல்வேலிக்காரங்க கன்னியாகுமரிக்காரர் ஏற்றுக்க மாட்டாங்க, கன்னியாகுமரிக்காரர் திருநெல்வேலிக்காரங்க இப்படி அங்கேயே. அதில் ஏன் இப்போ இந்த சாதி நீங்கள் இப்போ சாதி வேண்டாம்னு சொல்கிறீங்களே, ஆனால் எப்படியானாலும் சர்டிஃபிகேட்டில் போய் உங்கள் ஜாதிக்கு பேர் மென்ஷன் பண்ணிடுறீங்களே. இல்லைங்க, அது சாதி குறிப்பிட வேண்டாம்னு ஒரு அரசாணை, அதை நீங்கள் கண்டுபிடிக்காது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு, அரசாணை இருக்குது, இப்போவும் அந்த அரசாணை இருக்குதுங்க. நீங்கள் ஜாதி மென்ஷன் பண்ண வேண்டிய தேவை இல்லை இருக்குது. ஆனால் நீங்கள் குடிசையில் கிடக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு எனக்கு அவருக்கு அதான் நீங்கள் இப்போ சாதி மென்ஷன் பண்ணலைன்னா உங்களுடைய பேர் ஓசி ஓப்பன் கேட்டகரிக்கு வந்துடும். அப்போ ஓப்பன் கேட்டகரிக்கு வந்துச்சுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு
பெரிய அளவில் இடஒதுக்கீடு கிடைக்காது. அந்த 8 லட்சம் ரூபாய் வருஷ வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே உள்ளவங்களுக்கு இந்த இடபிள்யூஎஸ்னா ஏதோ ஒரு ஒன்று இருக்கு இல்லையா? நான் என்ன சொல்கிறேங்க, உழைத்து என்னால் சம்பாதிக்க முடியும், நான் பிழைக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிறவனுக்கு சலுகை பக்கம் போக மாட்டான். அதனாலங்க இப்போ சலுகை நமக்கு தேவையில்லை. இப்போ என்னை பொறுத்தவரையில் என் பையனுக்கு நான் மென்ஷன் பண்ணலை, என் மகளுக்கும் மென்ஷன் பண்ணலை. அவங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப்லேயும் அவங்க படிக்கவும் இல்லை. நானாவது பேக்வேர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் இதில் அந்த சர்டிஃபிகேட் வாங்கி அதில் நான் வந்து அந்த பிசி சலுகையில் நான் படித்தேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் செஞ்சாங்க. அதோட ரொம்ப இல்லை, ஏதோ ரொம்ப ரொம்ப சொற்ப அளவில் ஏதோ ஸ்காலர்ஷிப்னு வாங்கியிருக்காங்க. பட் நான் என் பிள்ளைகளுக்கு அப்போது செஞ்சது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சாதி வேண்டாம்னு சொல்லக்கூடியவர்கள், இந்துக்களாகட்டும், கிறிஸ்தவர்களாகட்டும், இஸ்லாமியர்களாகட்டும், ஜைனர்கள், பௌத்தர்கள், எல்லாத்துலேயுமே ஜாதி வேண்டாம், எனக்கு நான் எந்த ஜாதியும் சார்ந்தவன் அல்ல அப்படி சொல்லக்கூடியவங்க ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்கன்னா, அந்த மக்கள் எல்லாரையும் சேர்த்து இந்த ஒரு சாதி அற்றவர் அப்படின்னு ஒரு கேட்டகரியை அரசாங்கம் உருவாக்கணும். அந்த கேட்டகரிக்கு எவ்வளவு விகிதாச்சார அடிப்படையில் எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு அரசாங்கம் கொடுக்க வேண்டும், மத்திய அரசாங்கமே கொடுக்க வேண்டும் சொல்லலாம். பட் அது அரசாங்கத்துக்கு இந்த குரல் எட்டுமாங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ சாதி ஒழிவதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது என்ன அப்படின்னாக்கா, சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடும் வேண்டும், சாதி ஒழியவும் வேண்டும்ன்றது வந்து ஹைலி புரிஞ்சிக்க முடியாத ஒரு புதிர். அதனால் அதை பற்றி யோசிக்கிறோம் ஆக்சுவலாக. ஆமாம், அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் இதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கய்யா. இந்த மற்றவங்கள்ட்ட இதை பற்றி நீங்கள் எனக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்படிப்பட்ட நீங்க அரசியல் இருக்கிறீங்க, அதனால தான் நான் சொல்றேன். இப்போ நான் அண்ணன் தொல் திருமா அவர்கிட்ட நான் பேசினேன். இப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஏன் தங்களையே தாழ்த்தி கொண்டவர்கள்ன்ற எண்ணம் வரணும். அப்படி வரனால தான் உங்களை வந்து ஒரு சாதிய தலைவராக தலைமுறை எழுதுறாங்க. அப்படி நான் வந்து இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவருடைய தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்படியே ஒரு நிலைக்கு நீங்கள் வரணும். நீங்கள் எல்லா இன விடுதலை என்றால் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு அல்ல, ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து நீங்கள் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால், அவர் வந்து சாதி மறுப்பு வந்து எல்லாருக்காகவும் தான் பேசுறாரு, எந்த நிலையில பேசுறாரு. ஆனால் எல்லாம் பேசுறாரு. ஆனால் அவர் மேல் குத்தப்படுகிற முத்திரை தாழ்த்தப்பட்டவருடைய எஸ்சி அரசியல்வாதி. ஆமா ஆமா, அவர் ஒரு கிட்டத்தட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினாலே பறையர் சங்கம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சாதிக்கு பேர் மென்ஷன் பண்ணி எத்தனை யுகங்கள் நாம் இந்த மண்ணில் வாழ்ந்தாலும் அந்த சாதி ஒழியாது. அதனால் சாதி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் மக்களை தனியாக நாம் ஏன் நிற்க வைக்கக்கூடாது? அவங்க ஏன் சாதி வேண்டாம்னு விட்டுட்டு வரல? நல்ல முயற்சி செய்வோம். ஆமாம், அது தட்ஸ் இம்பார்ட்டன்ட். மிக்க நன்றி உங்களோடு பேசினது. மிக்க நன்றி. உங்களுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஐயா. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ.